சூரசம்ஹாரம் பார்க்க போலாமா? வாங்க. எங்களை மாமா இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் பண்ண போயிட்டாங்க. நானும் யோகு வச்சு முன்னேறி நின்றுட்டு இருந்தோம். அத்தை வரல, ஏன்னா காலையில் வந்ததே கால் வலியாக இருக்குன்ட்டாங்க. அதனால நான் மாமா அப்புறம் யோகு பாப்பா 3 பேர் தான் வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வந்தாங்க. டயர்டாக இருக்குன்னு அவங்களும் வீட்டில் இருந்துட்டாங்க. அது கோயிலுக்குள்ளே போகல. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வரும்போதே சாமி வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஐயனை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சாமி பின்னாடியே போயிட்டோம் சூரசம்ஹாரம் பண்ணுற இடத்துக்கு. சாமி கொஞ்சம் நின்று நின்று வந்துச்சு. சரி அவ்வளோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம முன்னாடி போயிடுறோம். நாங்கள் முன்னாடி போய் அங்கே நின்றுட்டு இருந்தோம் பார்க்குள்ள. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போய் நேரில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் டிவிலே பார்த்துருவேன். சரி இந்த தடவை எப்படியாவது போய் பார்க்கணுமேனே போனேன். எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு சரியாக தெரியாது. டெல்லியில இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம ஊரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் டிவியில் பார்த்துருக்கேன். போய் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே. முதல்ல போனோன்னு வெடி போட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். பயப்படுவான்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு பயப்படாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. வெடி சவுத்ததை பார்த்து அவளும் கத்திட்டு இருந்தா ஏன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சாமி வந்துச்சு. சாமி வந்தோன்னே இந்த இந்த மாதிரி 2 வெடி போட்டாங்க. இப்படி இப்படி சுற்றி வந்துச்சு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். முதல்ல அந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம். சாமி வந்து பார்க்கு கேட்டுக்கு அங்கே வெளியே நிற்க வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி அசுரன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அங்கேருந்து வந்து வெடி இந்த மாதிரி நேரம் வந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கீழேருந்து நெருப்பு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் வந்து நேரில். அதுவும் டெல்லியில் எப்படி நடக்குங்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம ஊரில் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் போய் பார்த்ததில்ல. இந்த தடவை அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வந்து 8:30 மணிக்கிட்ட தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரக்கு வந்து ஒரு 9 மணிக்கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தயிர் சாதம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விச்சு வண்டியை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டாங்க.